எல்லாருக்கும் வணக்கம். இந்தியா இங்கிலாந்து இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்தியா இங்கிலாந்து இடையிலான ஒருங்கிணைந்த பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் 2025ஆம் ஆண்டு கையெழுத்தானது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்தியா இங்கிலாந்து வர்த்தக ஒப்பந்தம் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவின் 99% ஏற்றுமதி பொருட்கள் மீது விதிக்கப்படும் சுங்க வரிகள் நீக்கப்பட உள்ளன. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் சுமார் ரூபாய் 60,000 கோடி அளவுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் ஜவுளித்துறை, ரத்தினங்கள் மற்றும் நகைகள், மருந்துத்துறை, வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் போன்ற முக்கிய துறைகளுக்கு பெரும் நன்மைகளை வழங்கும் என கருதப்படுகிறது. மேலும் இந்திய நுகர்வோர் இங்கிலாந்தில் தயாரிக்கப்படும் கார்கள் மற்றும் விஸ்கியை குறைந்த விலையில் பெறும் வாய்ப்பும் உருவாகலாம். அதே சமயம் சமையல் கலைஞர்கள், யோகா பயிற்சியாளர்கள் போன்ற தொழில்முறை நிபுணர்கள் எளிதான பயண வசதிகள் மற்றும் விசா சலுகைகளால் பயன்பெறலாம். இந்த ஒப்பந்தத்தின்படி இங்கிலாந்து விதிக்கும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் மீதான 70% வரையிலான வரிகள், கடல்சார் பொருட்கள் மீதான 21%க்கும் அதிகமான வரிகள், பொறியியல் பொருட்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் மீதான 18% வரிகள், தோல் மற்றும் காலணி தயாரிப்புகள் மீதான 16% வரையிலான வரிகள் மற்றும் ஜவுளி வகைகள் மீதான சுமார் 12% வரிகள் ஆகியவை 0 குறைக்கப்படும். இது இங்கிலாந்து சந்தையில் இந்திய ஏற்றுமதிகளை கணிசமாக அதிகரிக்கும். இந்த ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளுக்கும் இடையேயான வாகன இறக்குமதி வரி குறிப்பிட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் தற்போதுள்ள சுமார் 110 10% குறைக்கப்படும். முதல் 15 ஆண்டுகளில் 3.78 லட்சம் யூனிட்டுகள் வரையிலான இன்ஜின் கொண்ட இங்கிலாந்தின் பயணிகள் கார்களை சலுகை வரியில் இறக்குமதி செய்ய இந்தியா அனுமதிக்கும். இதுபோல 20,000 முதல் 80,000 பவுண்ட் வரையிலான விலை வரம்பில் உள்ள இந்திய மின்சார மற்றும் ஹைபிரிட் மற்றும் ஹைட்ரஜன் பயணிகள் கார்களுக்கு 6வது ஆண்டிலிருந்து வரி இல்லாத ஏற்றுமதி வாய்ப்பு கிடைக்கும். இதன் மொத்த ஒதுக்கீடு 15வது ஆண்டில் 88,000 யூனிட்டுகளாக உயர்ந்து அது அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் தொடரும். இது டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா மற்றும் மாருதி சுசுகி போன்ற இந்திய உற்பத்தியாளர்களுக்கு பெரும் பயனளிக்கும். அதே நேரம் உள்நாட்டு வெகுஜன சந்தை மின்சார வாகன பிரிவை பாதுகாக்க இந்தியா சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து வர்த்தக ஒப்பந்தம் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.